ஹலோ கைஸ், வெல்கம் டு ப்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்தியன் பாலிட்டி 12th லெசனை பார்க்க போறோங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை, இந்தியாவின் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, தேசிய கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்ற ஒரு 7 பாடத்துல இருந்து லைவ் டெஸ்டா கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நான் 2 விதமான கேட்டகரிஸ் பார்க்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சார் நான் டெஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்கன்றேன். இதுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 100வது கொஸ்டின் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த லெசன் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த லெசன்ஸ்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றத நம்ம எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு ப்ரூஃப் கூட அனுப்புறோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லெசன்ஸ தெளிவா பார்த்துட்டு வாங்க, போதுமானது. சரியா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் தம்ஸ் அப் போட்டு ஸ்டார்ட் வந்துருங்க பார்க்கலாம். சேலஞ்ச் பண்றேன் இன்னைக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும்? ஆப்ஷன் டி. 249 உறுப்பின்படி தான் மாற்ற முடியும்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க, எது சரின்னு கேட்டிருக்கேன். டைம் தரேன், அட்டன் பண்ணுங்க. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஃபோர்த் ஒன் தப்பு. அப்போ ஃபோர்த் ஒன் கிடையாதுன்னா இது கிடையாது, இதுவும் கிடையாது. கரெக்டா? ஏன்னா 28 மாநிலங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் தப்பு. வாடி உரிமையெல்லாம் தரவே இல்லை. அவங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் தேர்ட் மட்டும் தான் ரைட்டு. அப்போ பி தான் சரின்னு வந்துருந்தாங்க. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். புஞ்ச் குழுவின் பரிந்துரைகள் தவறானது எது? சீக்கிரமா, அவ்வளோதாங்க. பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போதும் அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது அவர் சொல்லலைங்க. ஸோ மீதி எல்லாமே ரைட்டுங்க. ஆளுநர்கள் பதவி காலத்தில் நியமிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவரை போலவே அவரும் பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இந்திய அரசியலமைப்பு உறுப்புகள் 355 360 மாற்றம் செய்யப்பட வேண்டும் சொன்னது எல்லாமே புஞ்சி தான். இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போதும் அமல்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது அவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. நான் டைம் கொடுக்குறேன் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும். ஸோ சங்கரலிங்கனாரை பத்தி கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ரைட்டு. ஓகேங்களா? ராஜாஜியின் ஈர்ப்பால் தான் வந்திருப்பாரு போராட்டத்துக்கு சொல்றாங்க. அதுவும் ரைட்டு. 10 கோரிக்கைகள் குடுத்துருக்காங்க. 10 கோரிக்கைகள் கிடையாது, அதிகமாவே இருக்கும். மதராஸ் மாகாணத்தில் தமிழ்நாகம் என பெயர் மாற்ற கோரிய 76 நாட்கள் என்று உயிர் நீத்திருப்பார். இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தான். இதுல பாருங்களேன், 3 எலிமினேஷன் பண்ணா மொத்தமா போயிடுதா பாருங்க. இது. அப்போ என்னன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் ஆகுது. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். குடியரசுத் தலைவரின் பதவி கீழ்க்கண்ட எந்த வழிகளில் காலியாகலாம்? தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உடல்நலக் குறைவால்ன்றது எலிமினேஷன் பண்ணிட்டா ஆன்சர் வந்துதா பாருங்க. ஸோ அப்போ இது காலி, இது காலி, இது காலி. அப்போ பி தான் ஆன்சர். இது எல்லாமே ரைட். உடல்நலக் குறைவா இருந்துச்சுன்னா யார் பார்ப்பாரு? துணை குடியரசுத் தலைவர் அவர் இந்த வேலையை பார்ப்பாருன்னு சொல்றாங்க. அடுத்தது. தவறான விடையை தேர்வு செய்.
அவ்வளவுதாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். பாருங்க இந்த இடத்துல 2, 3, 4 3மே தப்புங்க. ஏன்னா 7 பேர் கிடையாது. 2வது பாருங்க ஆளுநரால் நியமிக்கப்படுமா குடியரசுத் தலைவரால். இந்த இடத்துல ஆளுநரால் நியமிக்கப்படுவார்ன்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ரைட். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க. 7த் ஒன். மத்திய அரசாங்கம் வரி விதித்து வசூலித்து ஆனால் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி எதுன்னு கேட்கிறோம். அவங்களே வரி விதிப்பாங்களாம். அவங்களே வசூலிப்பாங்களாம். ஆனா மாநிலங்களுக்கு குடுப்பாங்களாம். அந்த வரி தான் என்னன்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். சூப்பர். செய்தித்தாள்களின் வரும் விளம்பரம் மீதான வரி தான் அவங்க சொல்றாங்க. அடுத்து 8th ஒன். சீக்கிரம் வாங்க. அரசியலமைப்புப்படி மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர், தலைமை கணக்கு தணிக்கையாளர் என்று கூறியவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர் தான் கூறியிருப்பாருங்க. 9th ஒன். பின்வருவனவற்றுள் சோவைத் யூனியனிடமிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு முறைகள் யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து பெறப்பட்டது எதுன்னு கேட்டிருக்குங்க. முகப்புரையின் நீதி மாண்புகள் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. இது கிடையாது. அடிப்படை கடமைகள் தான். சோ அப்போ தவறுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பட்டியலையும் எதுவும் கிடையாது. சோ அப்போ 2 அண்ட் 4 மட்டும் தான் ஆன்சர் ரைட். டிங்க. நெக்ஸ்ட் ஒன். சோ இது வந்து மாநிலங்களவை விதிகள் சொல்லியிருக்குங்க. மாநிலங்களவை விதிகள் நடைமுறையின் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக் குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் என்று கூறுகிறது. ஏன்னா இந்த உறுப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசென்ட்டா இருக்குங்க. உறுப்பு 125. நிதி ஆயோக் என்பதன் பொருளை கண்டறி. ஆன்சர் பண்ணிட்டே வந்துருங்க பாத்துக்கலாம் கடைசியா. இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 12th ஒன். சரியான விடையை தேர்வு செய். படிங்க அப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். குடியரசுத் தலைவர் பத்தி கேட்டிருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். தேர்ட் ஒன்னும் ரைட். செகண்ட் ஒன் தப்பா வருது பாருங்க. சோ என்ன பண்ண முடியாது. எந்த சட்டத்தையும் தற்காலிகமாக நீக்கவும் முடியாது. குறிப்பிட்ட காலத்திற்கு அமைச்சர்களை தகுதி நீக்கவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 and 3 தான் ஆன்சர் சரி. 13வது. கீழ்கண்ட கூற்றுகளை பொருந்திய குழுவை தேர்வு செய். சோ இதெல்லாம் படிச்சுட்டு எந்த குழுவோட பொருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சோ இக்குழுவை மத்திய அரசாங்கம் அமைத்தது. ஆளுநர் பதவியை ரத்து செய்ய கோரியது. மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்திய பரிந்துரை குழு வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரியா குழு தான் சொல்றாங்க. அடுத்தது. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. சோ குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை அப்படின்றது மட்டும் தான் சரி. இதுல 5ல் ஒரு பங்கு கிடையாது. 6ல் ஒரு பங்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு.
2 மட்டும் சரிங்க. The 15th one. நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்று விரிவுபடுத்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? வாங்க ஸ்பீடா வாங்க பார்க்கலாம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தாங்க சொல்றாங்க. அடுத்து 15, 16th. சரியான விடையை தேர்வு செய். தவறுன்னு பார்க்குறப்போ 1 மட்டும் தவறா இருக்காங்க. 1வது மாசம் கிடையாது. 11வது மாசம் வரணும். அப்போ இது காலி. 2, 3 ரைட். அப்போ 1, 2 ரைட்டுங்க. சாரி 2, 3 ரைட்டுங்க. 17th. தவறான விடையை தேர்வு செய். கிராம நிர்வாக அலுவலரான கருணா பதவிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னா எம்ஜிஆர் தாங்க. ஸோ இந்த இடத்துல தவறுன்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க. மீதி எல்லாமே சரிங்க. இந்திய அரசியலமைப்பு எத்தனாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி நிலை அதிகாரங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளது? பதினெட்டாவது பாகத்தில். குட்பா. அடுத்தது. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்வு செய். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. குடியரசுத் தலைவரை பத்தி. நிதி நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா 365 கிடையாது. 360 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ இந்த இடத்துல டி மட்டும் தான் எலிமினேஷன் ஆகுது. கீழ்கண்டவற்றுள் பழங்குடியின மக்கள் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல் குறித்து கூறும் அட்டவணை எது? ஆறாவது அட்டவணை. ஸோ கால வரிசைப்படுத்துங்க. பொறுமையா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. புக்ல ஒரு வரிசை கொடுத்திருப்பாங்க. நம்ம அந்த இயர்லாம் போட்டு பார்த்தா ஒரு வரிசை வரணும். ஸோ ஆப்ஷன் டி. நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கட செல்லையா குழு, அப்புறம் தான் கடைசியா யார் வராங்க? துஞ்சி குழுன்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ ஆர்எஸ்விபி. இதாங்க நான் வச்சிருக்க ஷார்ட்கட். ஆர்எஸ்விபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க. குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணத்தின் போது ஏற்கப்படும் உறுதிமொழிகளை தேர்ந்தெடு. ஓகே. பதவியில் உண்மை 1, 2, 3 3மே ஆன்சர் சரிதாங்க. ஏ தாங்க சரி. எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களில் தொகுதி 6 எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது? சேலஞ்சும் பண்ணலாம் இந்த கொஸ்டின.
ஜனவரி 27, 1948ஆம் ஆண்டு. அடுத்தது 24. நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கீழ்க்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஸோ பாருங்க, ஆ நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? வெளியேற நேரிடும், புதிய தேர்தல் சந்திக்கணும். அப்போ இந்த இடத்துல வெற்றி பெறவில்லைன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் ஒன் நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேஷன் பண்ணிடலாம். அப்ப ஆன்ஸர் என்ன வந்தது? ஏ மட்டும் சரிங்க. அரசியலமைப்பில் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காய்ஸ். கம் ஆன். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உறுப்பு 263. பின்வருவனவற்றுள் பிரிட்டனிடமிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு முறைகள் எது? ஸோ 1 அண்ட் 2 மட்டும் தாங்க. பிரிட்டனிலிருந்து பெறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 27வது. அரசியலமைப்பின் எந்த உறுப்பின் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகள் கொண்டது என்று கூறுகிறது? எந்த உறுப்பின் கீழ்? உறுப்பு 79ங்க. சரிங்களா? இது டைரக்ட்டா இருக்குங்க. தேசிய நீதித்துறை காவல் தேசிய நீதித்துறை தகவல்ங்க. காவல்ன்னு சொல்லிட்டேன். தகவல் அமைப்பின்படி ஒரு நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் துணைநிலை நீதிமன்றங்களில் எத்தனை வழக்குகள் தேக்கமடைந்துள்ளது? ஸோ 2.91 வழக்குகள்ங்க. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சிருங்க. நீங்களே ஆன்ஸர் மட்டும் நான் சொல்றேங்க. ஆனா ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மொத்தமா நீதித்துறைய பத்தி சொல்றாங்க. அப்ப கண்ணியமா இருக்கக்கூடிய அரிலால் ஜே கனியா அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாருங்க. ஸோ கணியன்னு நினைச்சுக்கோங்க. இந்த இத சொன்ன கூற்று யாருன்னா இவர் தான். தட் இஸ் கொஸ்டின். தவறான விடையை தேர்வு செய். ம்ஹ்ம். தமிழகம் அரசு ராஜமன்னார் அமைத்த குழு இந்திய பணிகளை கட்டாயமாக்க வேண்டும் என்று கூறியது. அந்த வார்த்தைய அவர் சொல்லலைங்க. அப்ப தவறுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மீதி எல்லாமே சரிங்க. இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தகுதிகள் தொடர்பான பின்வருவனவற்றில் தவறான விடையை தேர்வு செய். படிங்க. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க.
தவறுன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட் தவறா தெரியுதா பாருங்க. மீதி எல்லாம் 3 ஒன் ரைட்டுங்க. ஸோ அப்ப பி தாங்க ஆன்சர். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் தொடர்பான கீழ்க்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஸோ இதுல பாருங்க. செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் மட்டும் தான் தவறா இருக்கு. மீதி எல்லாமே ரைட்டா சரி மீன் செகண்ட் ஒன் மட்டும் தான் சரியா இருக்கு. மீதி எல்லாம் தவறா இருக்குப்பா. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் கிடையாது 14 நாட்கள்னு வரும். அப்ப இதுலயும் அதான் வரும். ஸோ செகண்ட் ஒன் மட்டும் ரைட்டு. 1 அண்ட் 3 மட்டும் தப்புங்க. எந்த நாட்டின் உயர்நிலை நீதியமைப்பு உயர்நீதிமன்றம் என்றும், மாநில தலைமை நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது? சேலஞ்ச் பண்றேங்க. யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு நாட்டுல உயர்நிலை நீதியமைப்பு உயர்நீதிமன்றம்ன்றாங்க. உச்சபட்சமா இருக்கிறது உயர்நீதிமன்றம் தான். மாநில நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஆஸ்திரேலியா. குட். பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு நாட்டின் சில குறிப்பிட்ட குடிமக்களை அரசியலமைப்பு பாதுகாக்கிறது. கிடையவே கிடையாது. செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க. இது எலிமினேஷன் கொஸ்டின்ங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம். இது எல்லாமே ரைட்டா இருக்கும். ஸோ தூக்கி போட்டுக்கலாம். அடுத்து 35வது கொஸ்டின். தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்புகள் எதுன்னு கேட்டிருக்குங்க. சட்ட திருத்தம் 1, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு 2 அண்ட் 3 மட்டும் தான் ஆன்சர் சரியா இருக்கு. ஸோ அப்போ 2 அண்ட் 3 மட்டும் போட்டு. ராஜமன்னார் குழுவின் உறுப்பினர் அல்லாதவர் யார்? ஓ! இதுல யாரோ ஒருத்தர் ராஜமன்னார் குழுல உறுப்பினர் இல்ல. ஹனுமந்தயா அவர் கிடையாதுங்க. நிதிக்குழு எந்த பரிந்துரையை அரசுக்கு வழங்காது? 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் டைம். வாங்க இதுக்குலாம். பாதுகாப்புத் துறைக்கு செய்யும் செலவுகள் தொடர்பாக வழங்காது. உச்சநீதிமன்றத்தின் அடிக்கடி எடுத்தாளப்படும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எது? ஈஸியான கேள்வி தானே? அவ்வளவுதாங்க. உறுப்பு 21. வாங்க வாங்க ஸ்பீடா போயிடலாம். 86வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து பின்வருவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஓ! 6 முதல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயர் மட்டும் தப்பு பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் ஒன் மட்டும் ரைட். பாருங்க இந்த படிக்கும்போது எல்லாமே தெளிவா படிச்சா தான் ஆன்ஸர் பண்ண முடியும். 40. அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகளை இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் எனும் தலைப்பில் கீழ் இடம்பெற்றுள்ளது? டிபிஎஸ்பியோட கேட்டிருக்குங்க. குட். 4வது. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. சொத்துரிமையை பத்தி குடுத்திருக்கோம்.
ஸோ 32 ஆள் கிடையாது. 31 அப்புறம் இந்த இந்த இடத்துல செகண்ட் ஒன் ரைட், தேர்ட் ஒன் ரைட். அப்போ 2 அண்ட் 3 மட்டும் தான் ஆன்சர் சரிங்க. குடியரசுத் தலைவரின் பணிகள் தொடர்பான பின்வருவற்றுள் தவறான விடையை தேர்ந்தெடு. இது எலிமினேஷன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க. முன்வரைவுக்கு அவர் என்ன பண்ண முடியாது? கூட்டு கூடம் கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இது காலி, இது காலி, இது காலி. அப்போ என்ன வந்தது? 2 அண்ட் 3 மட்டும் தான் வருங்க. ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகளில் அல்லாதது கீழ்கண்டவற்றுள் எது? ஏதோ ஒண்ணு இல்லைங்க. வரி விதிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே இருக்கிறது கிடையவே கிடையாது. அது சொல்லல. அடுத்தது. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? தெளிவா படிங்க. குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் அரசின் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். இது 2வது குடியரசுத் தலைவர் அரசின் தலைவராக கொண்ட முறையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளது கிடையவே கிடையாது. பிரதம அமைச்சர். அப்போ செகண்ட் ஒன் மட்டும் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ரைட்டா இருக்கு. இந்த அலுவலகம் 1952 உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 52ல உருவாக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ 1 அண்ட் 2 தான். தவறான இணையை தேர்ந்தெடு. இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து. வாங்க ஸ்பீடா வாங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் மூணுமே ரைட்டா இருக்கு. அப்போ எதுவும் இல்லை. இங்கிலாந்து நாடாளுமன்ற மக்களாட்சி தான். அமெரிக்கா அடிப்படை உரிமைகள் தான். டிபிஎஸ்பி அயர்லாந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 47வது. காவேரி நதிநீர் நடுவர் மன்றம் கீழ்காணும் எந்த ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டது? 1991ஆம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு. 48வது. குடியரசு துணைத் தலைவர் தொடர்பான பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. கரெக்ட் தான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. குடியரசுத் தலைவர் இல்லாத போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது மூத்த நீதிபதி வகிப்பார். ஆனா அவர எவ்வளவு அனுபவிச்சாரோ சம்பளம், ஊதியம், சலுகைகள் எல்லாமே இவருக்கு இருக்கு. ஆனா இங்க என்ன குடுத்துருக்கோம்? இல்லைன்னு குடுத்துருக்கோம். அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரைட். 49. பெருகி வரும் சாலை விபத்துகளை கருத்தில் கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான பொது நலனுக்கான சமூகம் எதிர் விஎஸ்ன்னு வந்திருக்கணும். அது எதிர்னாலும் ஒண்ணுதான். இந்திய அரசு என்ற பொதுநல வழக்கு நடைபெற்ற ஆண்டு. 2005. இந்திய நாடாளுமன்ற முறை தொடர்பான பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு.
ம். ஸோ ஆன்சர் வந்து 2 அண்ட் 3 தான் ரைட். இங்க என்ன தப்புனா, பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையும், அமெரிக்கா ஈரவை முறையும் அப்படின்னு மாத்தி விட்டுருக்கோம். ஸோ மத்த எல்லாமே ரைட்டா இருக்குங்க. ஸோ சி தான். 51. பின்வருவற்றை முக்கிய கூட்டங்கள் எதற்காக நடைபெற்றது? ஆன்சர் பண்ண போகலாம். ஒன் அண்ட் 2 தான். 3ஆம் பாலினத்தவர் உரிமை சட்டத்துக்குலாம் போடலைங்க. வரதட்சணை ஒழிப்பு, பயங்கரவாத தடுப்புக்காக தான் போட்டிருப்பாங்க. 52வது. ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில தலைமைச் செயலாளர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பவர் யார்? முதன்மை செயலாளர் தாங்க தலைமை வகிப்பாரு. நாடாளுமன்றம் தொடர்பான சரியான விடையை தேர்ந்தெடு. பொறுமையா படிங்க, ஆன்சர் சொல்லுங்க. நான் இதுல நெறைய எலிமினேஷன் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பேன். ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாம் பாருங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் தொடர்பான இதுல ஆளுநருக்கு இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த கொஸ்டின் ஸ்ட்ரைட் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட், தேர்ட் ரைட். ஆப்ஷன் சி தாங்க. ஒரு பொது அலுவலில் சட்டப்பூர்வ நிலையை ஒருவர் எதன் அடிப்படையில் அல்லது எந்த அதிகார அமைப்பின் அடிப்படையில் அதில் அமர்த்தப்பட்டார் என்று கேள்வி கேட்கும் நீதி பேராணை. அதுல அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்ச உடனே ஆன்சர் வந்துட்டு இருக்கு. கேள்வின்னு வந்தாலே உனக்கு என்ன வந்திருக்கணும்? பதில்னு வந்திருக்கணும். அப்ப விளக்கம் கோரும் ஆணை அப்படின்றது ஆன்சர் வந்துட்டு இருக்கணும். சரியான விடையை தேர்ந்தெடு. சோ மதம், ஜாதி, மொழி அடிப்படையில் பாகுபாடுகள் கொண்ட அரசமைப்புகள் நாட்டின் அனைவராலும் ஏற்கப்படுகின்றது. அப்படிலாம் இல்லவே இல்ல. அப்ப ஃபர்ஸ்டும் தேர்டும் மட்டும் தான் சரி. ஃபர்ஸ்டும் தேர்டும் ரைட். ஆப்ஷன் பி தாங்க சரி. கனடாவிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு முறைகள் எது? சோ அந்த முறைகள் படிச்சதாலே அடிச்சிட்டு இருக்கலாம்ல நீங்க நிறைய கொஸ்டின்ஸ். சோ 2, 3 தான். இது வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாமா? அவ்வளவுதாங்க. தற்போது அரசியலமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது செயல்பட தொடங்கியது? ஜனவரி 28, 1950. குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து சரியான விடையை தேர்ந்தெடு. சோ ஈரவைகள் மட்டும் கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ரைட்டுங்க. கீழ்கண்டவற்றுள் நாடாளுமன்றத்தின் பணிகளை தேர்ந்தெடு. ஒன்னு, 2, 3, 4 இது எல்லாமே நாடாளுமன்றத்தின் பணிகள் தான் சொல்றாங்க. எல்லாமே ரைட். 60வது. நீதித்துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது பகுதி அளவு நீதித்துறை அமைப்புகளுக்கு எதிராக மட்டும் வழங்கப்படும் ஆணை. பரவாயில்ல. சூப்பர். வாங்க. தடை நீதி பேராணை. எந்த ஆண்டின் அரசியலமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரே
ஆளுநராக இருக்க முடியும் என்று கூறுகிறது? ஆயிரத்தி 1956. 62வது. நாடாளுமன்றம் தொடர்பான கீழ்க்கண்டவற்றுள் எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்கோம்ப்பா. அமைச்சர்கள் தனித்தனியாக மக்களவையால் நீக்கக்கூடியவர்கள் கிடையாது. 2 அவையாலும் நீக்கக்கூடியவர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் தப்புங்க. 63. இந்திய தேசிய கொடியுடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கென தனி கொடி அமைத்துக்கொள்ள வழிவகை செய்த உடன்படிக்கை ஏது? டெல்லி உடன்படிக்கை. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளில் தவறானதை தேர்ந்தெடு. இந்த கமாவை எடுத்துருங்க. கம்மா எடுத்துட்டா எல்லாமே சரிதான் வரும். அப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நமது அரசியல் அமைப்பின் வெற்றிகரமான பணி அது நெருக்கமான மக்களாட்சி அமைப்பான நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுக்கிடையே நெருக்கமான கூட்டுறவை கோருகிறது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி. ஜவஹர்லால் நேரு தான் கூறியிருப்பாரு. தவறான கூற்றை தேர்ந்தெடு. பொறுமையா படிங்க, ஆன்சர் பண்ணுங்க. பிரதமரிடம் சமர்ப்பிக்க தேவையில்லைங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதராஸ் மாகாணம் தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்? இது ஈஸி தானே. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா அடிச்சிருக்கலாம்ல. அவ்வளவுதாங்க. 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். மக்களவை, மாநிலங்களவை சம அளவு அதிகாரம் கொண்டுள்ள இடங்களை தேர்வு செய். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 1, 2, 3 இது 3மே சொல்றாங்க. அடுத்தது. ஸோ உங்களுக்கு நான் டைம் தரேன். ஆக்சுவலா இது பொறுமையா படிங்க. யாருன்றது ஆன்சர் சொல்லுங்க. இத கூற்றை கூறியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர்ங்க.
உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு. கமான் இன்னும் 30 கொஸ்டின் தான். ஸ்பீடா போயிடலாம் வாங்க. 2008ஆம் ஆண்டு. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்காலம் தொடர்பான கீழ்க்கண்டவற்றுள் தவறானது எது? டிஎன்பிஎஸ்சி பத்தி தவறானது எது? இப்படியே கேட்டுக்கலாம்ல. ஸோ ஆக்சுவலா அத நீங்க பணியாளர் தேர்வாணையம்னு எடுத்துக்கங்களேன். ஏன்னா இதுல 2மே குடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் ரைட்டு. குடியரசுத் தலைவருக்கு தான் குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு குடுக்கக்கூடாது. தேர்ட் ஒன் தப்பு. அப்போ 1 அண்ட் 2 தான் சரின்றாங்க. 73 சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்த முடியாதுன்னு கிடையாது, முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 1 அண்ட் 2 தான் ஆன்சர் சரி. ஸோ கூற்று, காரணம். படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் விளக்குகிறதுன்னு சொல்றது தான் ரைட்டுங்க. நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை எது? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம்? ஸோ 3வது வாசிப்பு. ஸோ கூற்று, காரணம் படிச்சு ஆன்சர் பண்றேங்க. ஸோ இந்த இடத்துல கூற்று மற்றும் காரணம் 2மே சரிதாங்க. ஏன்னா அசல் நீதிமன்றம் 3 அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகள் உச்சநீதிமன்றமானது அசல் நீதித்துறை, மேல்முறையீடு அதிகார வரம்பு என 2 அதிகாரங்களையும் கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ இது 2மே சரிதான். கூற்றுகளை ஆராய்ந்து சரியான பதிலை எழுதவும். பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்றேங்க. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். கமான். எலிமினேஷன் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க. 48 வந்திருக்கணும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. 4th ஒன் பாருங்க, ஜவஹர்லால் நேரு கிடையாது. ஸோ அப்போ 4th ஒன் எலிமினேஷன் பண்றீங்க. அப்போ ஆன்சர் எலிமினேஷன் மெத்தட்ல என்ன வருது? சி தான். இப்படிதான் படிக்கணும். மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்கும் குழு எது? குடிமை பிரிவு இதுதாங்க சொல்றாங்க. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. யோசிச்சு பாருங்க. ஆளுநரின் விருப்பம் வரையில் மட்டும் கிடையாதுங்க. முதலமைச்சரின் விருப்பம் வரையில் தான் இருக்க முடியும். அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா 1 அண்ட் 3 வந்துரும். எலிமினேஷன் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வச்சிருப்பேன். அதை எலிமினேஷன் பண்றேங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்த அரசியலமைப்பு உறுப்பு எது?
உறுப்பு 124. ஆளுநரின் நீதித்துறை அதிகாரம் தொடர்பான பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு பதவிகள், நியமனங்கள், உயர்வுகள் பத்தி தீர்மானிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் போட்டுருங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. அப்படியே யோசிச்சு பாருங்க. 15,000 தான் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் எலிமினேஷன் பண்றதுல 1 அண்ட் 2 சரின்னு வருங்க. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யாரால் மட்டும் நீக்க முடியும்? அவ்வளவுதாங்க. குடியரசுத் தலைவரால் மட்டும் தான் நீக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆனா இது மட்டும் கொஞ்சம் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க guys. இந்தியாவின் மூத்த நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மூத்த நீதிபதி இல்லாத பட்சத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்பதவி அப்படியே இன்டர்சேஞ்ச். இது எதுவுமே சரியில்லை. ரெண்டுமே தப்பு. இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் பதவி பிரமாணம் பண்ணுவார். அவர் இல்லாத போது யார் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மூத்த நீதிபதி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப டி தான் ஆன்சர். கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடங்கிய மீன்ஸ் சொன்ன ஆண்டு வேற. சொன்ன ஆண்டு 1935. ஆனா தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 1937. சி தாங்க ஆன்சர் ரைட். சரியான கூற்று எது கீழ்கண்டவற்றுள்? ஸோ தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு நிலைத்தன்மை சின்னமாக பிரதமர் திகழ்கிறான்னு கொடுத்துருக்காங்க. பிரதமர் கிடையாதுங்க. அப்ப என்னது 1 and 2 தான் ஆன்சர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வருவாங்க. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஒன் டென் தாங்க ஆன்சர். அடுத்தது கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்கள் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம். வாங்க இன்னும் 17 தான், 13 தான். ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற 1861 சட்டம். சரியான விடையை தேர்ந்தெடு. கேக்னா கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்க. கணக்கு தணிக்கையாளர். ஸோ அம்பேத்கர் தான் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்டும் தேர்டும் ரைட்டுங்க. சபாநாயகரின் பணிகளை தேர்ந்தெடு. ஒன் டூ த்ரீ மூணுமே சரிதாங்க. சபாநாயகர் பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்ததாக மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேருங்க. மாநில அரசு சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ள துறைகள் எது?
காவல், விவசாயத்துல சட்டம் இயற்றலாம். 1 and 2 தான் ஆன்சர் சரி. சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ, இந்த இடத்துல மக்களவை நிறைவேற்றுகிறது, மாநிலங்களவை நிறைவேற்றும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, செகண்டும், தேர்டும் ஆன்சர் சரிங்க. ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்களே மக்களவை தான் பண்ணுவாங்க. பணம் முன்வரைவுகளும் அதான் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சட்டங்கள் இயற்றவும், நீக்கவும் முடியும்னு சொல்லிட்டு மக்களவைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து 93வது. ஆட்சித்துறையை மக்களவை கட்டுப்படுத்துகிறது. ஆமா. கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். பதில் சொன்னா கட்டுப்படணும். முன்வரைவுகள் நிறைவேற்றம். நம்பிக்கை இல்லா தீர்மானம். சரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மக்களவையை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 1, 2, 3 தான் ஆன்சர். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சட்ட உறுப்பு எது? சட்டப்பிரிவு 368. மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தவர் யார்? வாரன் ஆன்ஸ்டிங் தான் சீரமைச்சிருப்பாரு. எந்த வழக்கின் தீர்ப்பானது கொஞ்சம் பாத்துங்க. எந்த வழக்கின் தீர்ப்பானது மத்திய அரசின் தன்னிச்சையாக பதவி நீக்க நடவடிக்கையிலிருந்து மாநில அரசை பாதுகாத்தது? ஸோ இது இங்க வந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். பரவாயில்ல. கொஞ்சம் மிஸ்டேக் தான் பார்த்துக்கலாம். எஸ்ஆர் பொம்மாய் வழக்கு தான். கர்நாடகத்தில் நடந்துச்சு அதுதான். ஸோ மேட்ச் பண்ணுங்க. பொறுமையா டைம் தரேன். டூ ஃபோர் 5 3 1 தாங்க ஆன்சர். மேட்ச் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது. இந்தி தேசிய காங்கிரஸ் மூலம் ஜேவிபி கமிட்டி அமைக்கப்படும் என எந்த ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் ஆன்சர் பண்ண போலாம்? டிடிலாம் வேண்டாம். நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஜெய்ப்பூர். சரியான விடையை தேர்வு செய். எஸ்கே தார்குழு. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட், செகண்ட் ஒன் ரைட், தேர்ட் ஒன் பரிந்துரைக்கப்படவில்லை அப்படின்னு வந்திருக்கணும். அரசின் தான் உருவாக்கப்படுது. 1 2 4 தான் ரைட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் गाइस கம் ஆன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனா அடிச்சு தம்சம் பண்றீங்க. ஸோ நாகாலாந்து பாருங்க. நாகாலாந்து வந்து பாத்தீங்கன்னா 62. 2 4 3 1. எஸ். 62, 70 இமாச்சல பிரதேஷ் 70, ஹரியானா 66, குஜராத் 60. முடிஞ்சு பாருங்க. அப்ப ஆன்சர் என்ன வருது? 2 4 3 1.
அவ்வளோதான் காய்ஸ். டி தான் ஆன்சர் ரைட்டு. ஓகே காய்ஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்வேன். நம்ம 100 மார்க் எடுக்கிறது எப்பவுமே பெரிய விஷயம் கிடையாது. 100 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது. ஆனா 100 மார்க்குக்கு எவ்வளவு எடுத்திருக்கோன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம். நம்ம பாக்குறாங்க, சார் பாக்குறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் லைவ்ல தொடர்ந்து அட்டெண்ட் பண்ணி உங்க கன்சிஸ்டன்சியை வளர்த்துப்பீங்க. ஸோ லைவ் கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இன்க்ரீவ் பண்றவங்களுக்கும் ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாங்க. ஸோ அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.